Good morning. வெளியே பார்த்து கொண்டு இருக்கிற எம்சிக்கு கேள்வி சரி. இந்த 17 வரைக்கும் பார்த்தாச்சு நினைக்கிறேன். சரி, 17வது கேள்வி வந்து கதிர் தொழிற்பாட்டில நீங்கள் கால்குலேஷன்ல சமப்படுத்தி இருப்பீர்கள். எளிய கருத்தாக்கங்களை சமப்படுத்துறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஈசமானபடி ரசாயன தாக்கங்களை சமப்படுத்தினது போல கதிர் தொழிற்பாட்டு சந்தர்ப்பங்களையும் அதை சமப்படுத்த வேணும். அதுல கேள்வி கொஞ்சம் சிக்கல் தன்மையாக இருக்கிறத விட மற்றபடி அது கஷ்டமான கேள்வி இல்லை. இந்த கேள்வியில பாருங்க, இந்த 17வது கேள்வியில கஷ்டம் இல்லை. அது கொஞ்சம் என்னன்னா உங்களுக்கு ஒன்றோடு தொடர்படுத்தி இருக்கால சில நேரத்தில் அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படும். ஒரு எம் என்ற ஒரு மூலகத்தை பற்றி சொல்லி இருக்கு. அந்த எம்மின் சார் மூலக்கூட்டு துணிவன் வந்து 238 இதுல தரவு குறிக்கப்பட்டு இருக்கு. இது என்னத்தை குறிக்கும்? துணிவண்ணை குறிக்கும். அது அணுவன் கீழே குறிக்கப்படும். இது நியம முறைதானே. சரி, இந்த மூலகம் கதிர் தொழிற்பாட்டுக்கு உட்படும் போது அது 2 அல்பா கதிர்களை காணலாக்குவதாக சொல்லி இருக்கு. 2 அல்பா கதிரை காணலாக்குவதாக சொல்லியிருக்கு. அப்ப இதுல அல்பா கதிருக்கு துணிவு அளவு 4 ஏற்றம் 10. அப்ப எம் என்ற மூலகத்தின் மொத்த துணிவுல 2 அல்பா துணிக்கக்கூடிய துணிவு வெளியில போச்சு. ஆகவே இனி மாற போற ஒரு அணுவில என்ன துணிவு இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது எக்ஸ் என்று சொல்லி இருக்கிறோம், இத Y என்று சொல்லி இருக்கிறோம். அவ துணிவு காப்பு தத்துவம் ஏற்ற காப்பு தத்துவம் மாதிரி தான் இது. துணிவன்கள்ட்ட மொத்த கூட்டுத்தொகை சமன். தாக்கில இருக்கிற துணிவன்கள்ட்ட கூட்டுத்தொகையும் விளைவில இருக்கிற துணிவன்கள்ட்ட கூட்டுத்தொகையும் சமன். அப்ப 238 நாங்கள் யாருக்கு சமப்படுத்தலாம்னு சொன்னால் இந்த எண்ணின் துணிவன் அல்பாவின் துணிவன்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சமப்படுத்தலாம். இங்க ஒரு அல்பாவுக்கு தான் துணிவன் 4 2 இருக்கிறதால 2 தர 4. இதான் அவங்கள முதலாவது சமன்பாட்டுல சொல்லலாம். இதுல எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? துணிவன்கள்ட்ட கூட்டுத்தொகை தாக்கிலையும் விளைவிலையும் சமனாக இருக்கு. தாக்கில இருக்கிற துணிவன்கள் 238, விளைவில இருக்கிற துணிவன் எக்ஸ் ஆக அல்பாவின் துணிவு தர 2 அல்பா இருக்கிறாள். 2 அளவு இருக்கு. ஒரு அல்பாவுக்கு 4, இன்னொரு அல்பாவுக்கு 4, அப்ப 8. அப்ப இதுல இருந்து இந்த எக்ஸ நாங்கள் கணிக்கலாம். எக்ஸ் வந்து 230 வருது. அப்ப இந்த கதிர் தொழிற்பாட்டுல உருவான மூலகம் இந்த துணிவன் வந்து 230. இதே போல புரோத்தன்கள் எண்ணிக்கை என்னவா இருக்கும் என்று சொன்னால் தாக்கியிலும் விளைவிலையும் கூட்டுத்தொகைக்கு சமனாயிருக்கும். இப்ப 92 வந்து இதுண்ட உங்களுக்கு Y என்று சொன்னால் இது சக 2. ஒரு அல்பாவுக்கு தான் 2 புரோத்தன். அப்ப 2 அல்பா இருக்கு, ஆகவே 4. அப்ப Y வந்து உங்களுக்கு 88 இருக்கு. சரி, அதுதான் முதலாவது விஷயம். அப்ப உங்களுக்கு இப்ப என்னென்ற மூலகத்தின் துணிவன் தெரியும் 230, அணுவன் தெரியும் 88. இந்த கேள்விக்கு முடிவெடுக்க தெரியுமா? இனி இதுக்கு என்ன பிரச்சனை? இந்த மூலகமும் இன்னொரு முறை என்ன செய்தாம்? கதிர் தொழிற்பாட்டுக்கு உட்படுறான். அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் கதிர் தொழிற்பாட்டுக்கு உட்படையில 2 பீட்டா பாசிட்டிவ் போசோன்ஸ் அப்படி இருக்கு. எங்களுக்கு என்ன இந்த பீட்டா பாசிட்டிவ பற்றி சொல்லி இருக்கிறது. இது திணிவு வந்து பீட்டா துணிக்கின்ற திணிவையும் ஏற்றம் சக ஒன்றையும் கொண்டதுன்னு சொல்லி அதுல 2 துணிக்கைகள் காணலாக்கப்படுதான். அப்ப இதுண்ட துணிவன் பி என்றும் இதுண்ட துணிவன் ஏ என்றும் குறிச்சிருக்கு. அப்ப இங்க அதே முறையை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம்னா இதை பயன்படுத்த 230 வந்து இந்த பியினதும் இந்த பீட்டா என்ற துணிவினதும் கூட்டுத்தொகைக்கு என்ன சமனாயிருக்கும். அவ 230 சமன் பி சக பீட்டா துணிக்கைக்கு தான் துணிவு 0. அவ 2 இருந்தானே 2000 இருந்தானே என்ன ஒட்டுமொத்தம் 0. அப்ப பி வந்து உங்களுக்கு 230. அப்ப எல்லினுடைய துணிவன் தெரியும் உங்களுக்கு 230. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதையும் சமப்படுத்தலாம். 88 சமன்
எல்லின்றே அணுவன் இதுல பீட்டாவுக்கு பாசிட்டிவ் பண்ணு சொல்லியிருக்கு. 2 இருக்கிறால 2 தரம் உண்டு. அப்ப ஏக்கி பெருமானம் பெறும் உங்களுக்கு என்னன்னு சொன்னா 86. சரி, உங்களுக்கு கேள்வி என்ன சுத்தி சுத்தி ஒன்றோட ஒன்று தொடர்படுத்தி போட்டு கடைசியில வந்து என்ன இருக்காண்டால் நியூட்ரன் எண்ணிக்கை என்னன்னு கேட்டுருக்காங்க. அதாவது இந்த எல்லில இருக்கிற நியூட்ரன் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே திணிவு எண் என்பது திணிவன் என்பது நியூட்ரன்களுடைய எண்ணிக்கை சக புரோத்தன்களுடைய எண்ணிக்கை. புரோத்தன்களுடைய எண்ணிக்கை எப்போதும் அணுவனுக்கு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கு. அணுவன் ஒரு மூலகத்துல எங்க குறிக்கப்படும்? இடது கை பக்கத்துல கீழ் மூலையில குறிக்கப்படும். ஆகவே ஏ என்பது அணுவன். அணுவன் புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமம். உங்களுக்கு நியூட்ரன் எண்ணிக்கை கேட்டு இருக்குது. புரோத்தன் எண்ணிக்கை அணுவனுக்குள்ளால காண்றீங்க. திணிவன் எவ்வளவு? 230. அப்ப திணிவன் சமன் நியூட்ரன்களுடைய எண்ணிக்கை சக புரோத்தன்களுடைய எண்ணிக்கை சமப்படுத்தினா சரி. அவ 230 இருந்து 86 கழிக்க உங்களுக்கு 144 சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க பார்க்கணும்னா ரசாயன தாக்கத்துல பீசமானப்படி தாக்கத்தை சமப்படுத்த நாங்கள் துணிவு காப்பு தத்துவத்தையும் ஏற்ற காப்பு தத்துவத்தையும் பயன்படுத்துறோம். அறிங்கையும் அதைத்தான் பயன்படுத்துறோம். இதுல 18வது கேள்வி இல்ல, 19வது கேள்வியை பாருங்க. 19வது கேள்வி என்ன? ஒரு சமப்படுத்துற கேள்வி. தாக்கம் சமப்படுத்துற எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்க வரும். அரியவன் சமன்பாடு எழுதி தாக்கத்தை சமப்படுத்தலாம். ஆனால் அரியவன் சமன்பாடு எழுதி தாக்கத்தை சமப்படுத்தி எம்சிக்கு முடிவு எடுக்கணும் என்ற அளவுக்கு தலைவிதி இருக்கக்கூடாது. உங்களுக்கு தாக்கத்துல பாத்தீங்கன்னா MnO4 மைனஸ் இருக்கு, C2O4 2 மைனஸ் இருக்கு, H பிளஸ் இருக்கு. விளைவில Mn2 பிளஸ் இருக்கு, CO2 இருக்கு, நீர் இருக்கு. இதுலயே வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால் வீசமானத்தை கண்டுபிடிக்கலாம். நானே உங்களுக்கு பல தடவைகள் கதைச்சிருக்கேன். ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறைக்கு ஊடாக தாக்க சமன்பாட்டை சமப்படுத்துறது. ஒன்று அரேன் சமன்பாடு எழுதி சமப்படுத்துறது இருக்கு, மற்றது ஒட்சியேற்றம் சமன்பாட்டில் வச்சு அம்புக்குறியை பயன்படுத்தி ஏற்கிற இலத்திரண்டு எண்ணிக்கை உலக்கிற இலத்திரண்டு எண்ணிக்கை சமப்படுத்தி நீர்ல ஒட்சிஜனை சமப்படுத்தி ஹைட்ரஜனை சமப்படுத்த சரி. நான் இப்ப அரியவன் சமன்பாடு எழுதி செய்கிறேன். எனக்கு வேலவில் அடியில் தான் MnO4 மைனஸ் வந்து இங்க Mn2 பிளஸ் ஆக தாழ்த்தப்படுது. அவை இங்க 4 ஒட்சன் இருக்குது. ஒட்சனை சமப்படுத்துறதுக்கு 4 நீரை பாவிக்கலாம். 8 ஹைட்ரஜன் இருக்கு, 8 H பிளஸ் பாவிப்போம். அங்க 2 பிளஸ், இங்க 7 பிளஸ், 5 இலத்திரனை பாவிப்போம். இதுங்க அரியவன் சமன்பாடு. அடுத்தது C2O4 2 மைனஸ் வந்து CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். ஒட்சியேற்றம் மாறுபடுற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யவும். அதாவது இதுல 2 போறோம். இப்ப காவன் சமப்படும், ஒட்சனும் சமப்பட்டு அப்ப நாங்கள் ஏற்றத்தை சமன் செய்யறதுக்கு 2 இலத்திரனை போட்டாச்சு. எந்த ஒரு ரசாயன தாக்கத்துல ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கத்துல ஒட்சியேற்றப்படும் போது விடுவிக்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கையும் தாழ்த்தப்படும் போது ஏற்கப்படுகின்ற இலத்திரன் சமனாக இருக்கக்கூடிய மாதிரி சேரும். இங்க 2 இலத்திரன் 5 இலத்திரன் ஏற்கப்படும், இதுல 2 இலத்திரன் இழக்கப்படும். ஆகவே இலத்திரன் எண்ணிக்கை சமனாகக்கூடியவாறு நாங்கள் பொமசிக்கு சமப்படுத்தினால் இந்த கோவையை 2 ஆலையும் இதை 5 ஆலையும் பெருக்கி கூட்டினா சரி. அப்ப 2 MnO4 மைனஸ் 16 H பிளஸ் 5 C2O4 2 மைனஸ் தாக்கியின் பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதை பெருக்கிறால 2 MnO4 மைனஸ், இதை பெருக்கிறால 5 C2O4 2 மைனஸ் 16 H பிளஸ். விளைவின்ற பக்கத்துல 2 Mn2 பிளஸும் 8 H2Oவும் 10 CO2 வேறு ஏற்கனவே அங்க 2 இருக்கு. எத்தனை ஆயிரம் தடவை எழுதிட்டேன். இவ கேட்டது இந்த பீசமானதான் கேட்டு
mnக்கு C2O4 2- H க்கு p சமானம் என்ன 2க்கு 5க்கு 16 2க்கு 5க்கு 16 முதலாவது விடை இருக்கு. இதுல நீங்க அரையவன் சமன்பாடு எழுதி சமப்படுத்தணும் இருக்கக்கூடாது. நீங்க ஒட்சியேற்றம் தாழ்த்தல கூடாக தாக்கத்தை சமப்படுத்த முயற்சிக்கவும். உங்களுக்கு MnO4- வந்து C2O4 2- ஓடதாக்கி எல்லாம் விளைவுகளும் தந்திருக்காங்க. Mn2+ ஆகவும் CO2 ஆகவும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, CO2 ஆகவும் வருதுன்னு சொல்லி இவருடைய ஒட்சியேற்றம் +7, இவருடைய ஒட்சியேற்றம் +2. இவர் தாழ்த்தப்படுறார். தாழ்த்தப்படும் போது இலத்திரன் ஏற்கப்படும் என்று சொல்லியிருக்கேன். ரிடக்ஷன் இஸ் கெயின். எவ்வளவு இலத்திரன் ஏற்கும் என்று சொன்னால் இந்த 2 வேற்று ஒட்சியேற்றங்களுக்கு மேலான வித்தியாசத்துக்கு சமனாக இருக்கு. இதுல ஒட்சியேற்றம் என்ன 7, அதுல 2. அப்ப 7ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா வித்தியாசம் 5. இங்க தாழ்த்தப்படுறதால 5 இலத்திரனை ஏற்கும். தாழ்த்தப்படுறதால 5 இலத்திரன். இந்த 5 இலத்திரன் இப்படிதான் வருது. 2 ஒட்சியேற்றங்களுக்கு மேலான வித்தியாசம் தாழ்த்தப்படுவதால ஏற்கும். அப்ப பிளஸ் ரிடக்ஷன் இஸ் கெயின். ஒட்சியேட்டட் மாறுவர்ற மூலகம் முதல்ல சமன் செய்யப்படணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அடுத்த வேலை பார்க்கணும். இதுல ஒரு கார்பன் ஒட்சியேட்டன் +3, அதுல ஒரு கார்பன் ஒட்சியேட்டன் +4. அப்ப 2 கார்பன் ஒட்சியேட்டன் எவ்வளவு +6. இங்க 2 கார்பன் ஒட்சியேட்டனும் +8. இதுல 2 கார்பன் ஒட்சியேட்டனும் +6, இதுல 2 கார்பன் ஒட்சியேட்டனும் +8. அப்ப ஒட்சியேற்றங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? அன்றைக்கு C2H5OH காய்ச்சலாம். இதே 2. அப்ப 2 இலத்திரனை இதை என்ன செய்யும்? இழக்கும். 2 இலத்திரனை இழக்கும். ஒரு ரசாயன தாக்கத்தில் ஏற்கிற இலத்திரன் எப்போதும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப இவரை நாங்கள் 2ஆலையும் இவரை 5ஆலையும் பெருக்கினால் சமனா இருக்கும். இங்கே 5ஆல பெருக்கினால் இதுல 5ஆல பெருக்கும். இதுல 5ஆல பெருக்கினால் இங்கேயும் 5ஆல பெருக்கும். ஏற்கனவே அங்க 2 இருக்கிறதால 5 வந்து பெருக்கு 10 வருது. இது 2ஆல பெருக்கப்பட்டால் இங்கேயும் 2ஆல பெருக்கணும், இங்கேயும் 2ஆல இருக்கும். ஏன் இதை பெருக்கு இங்க பெருக்கணும்? ஒரு MnO4- 5 இலத்திரனை ஏற்குமெண்டா 2 வந்தா தான் என்ன செய்யும்? 10 இலத்திரனை ஏற்கும். ஒரு C2O4 2- இருந்து 2 இலத்திரம் விடுவிக்கப்படும். 5 C2O4 2- வேணும். அதான் இப்போ நாங்கள் இலத்திரனை பொம்மசி சமப்படுத்துற இங்க கையை வச்சுட்டு போய் நாள் இங்க கை வைக்கிறோமே தவிர உண்மையில இங்க தான் சமப்படுத்தும். அடுத்து இதுல வந்து ஒட்சியேற்றம் தாழ்த்துக்கு இடையிலான பீசமான வந்துச்சு. அடுத்து நீங்கள் கண்டறிதல் முறையை பயன்படுத்தணும். ஒட்சிஜனை சமன் செய்யறதுக்கு நீரை பயன்படுத்தணும். தாக்கியில இருக்கிற ஒட்சிஜன் 8, இதுல 28 ஒட்சிஜன் தாக்கியில இருக்கு. விளைவுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 20 ஒட்சிஜன் தான் இருக்கு. CO2க்கு 20 தான் இருக்கு. அப்ப 8 ஒட்சிஜன் எங்கே இருந்து வரும்? நீருக்குள்ள இருந்து வரும். அப்ப 8 நீர் போடும். 8 நீர்ல 16 ஹைட்ரஜன் இருக்கு. ஆகவே 16 H+. இப்படி நீங்கள் சமப்படுத்துறதா உங்களுக்கு நல்ல எந்த ஒரு தாக்கமும் இப்படி சமப்படுத்தலாம். வரை கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி சமப்படுத்தலாம். சரி, அடுத்த வெளியே பாருங்க. இதெல்லாம் நான் எத்தனை சந்தர்ப்பத்தில் எழுதிட்டேன். அங்க பி பிளாக்ல எழுதி நீங்கள் எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்? உங்களுக்கு தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பாதகமா அமையக்கூடாது. 20வது கேள்வி. 7.4 கிராம் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு MOH2 என்னும் ஹைட்ரோக்சைடு ஒன்று நீரில் இட்டு கரைக்கப்பட்டு 1 டெசிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கிறது. 7.4 கிராம் MOH2 எங்களுக்கு யாராயிருந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்று கருதி கொள்ளும். 1 டெசிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டது. இது கரைச்சு 1 டெசிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கு. இக்கரைசலின் 250 சென்டிமீட்டர் கனத்தை முற்றாக நடுநிலை ஆக்குவதற்கு 0.0253 டெசிமீட்டர் -3 செறிவுடைய HCl அமில கரைசலில் 200 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டதெனில் எம்மின் தொடர்பான துணிவு யாது என்று கேட்டு. இப்ப இதுண்ட துணிவு தெரியும்.
எம் என்ற சார்மூல கூட்டு துணிவு தெரியாது. ஏனென்றால் எம் என்ற சாரண துணிவு தெரியாது. கேள்வியா தான் எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கட்டும் சில கேள்வி முன்முகமாக வந்தால் விடியெடுக்கும், சில கேள்விக்கு ரிவர்ஸ்ல தான் நாங்கள் போக. இப்ப ஆரம்பத்துல எடுத்த துணிவு தெரியும், சார்மூல கூட்டு துணிவு தெரியாது, மூல் தெரியாது. ஓகே, அது இருக்கட்டும், பிரச்சனை. இதுக்குள்ள ஏதோ ஹைட்ரோக்சைடு இருக்குதான், அதுல இருந்து ஒரு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் எடுக்கப்படும். அதாவது 1000 சென்டிமீட்டர் கனம், இது 250 சென்டிமீட்டர். இந்த 250 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் MOH twice இருக்கு. அதாவது இது அமிலம் மூலம் இருக்கு. அதை நீங்க விளங்கி கொண்டாச்சு. MOH twice இருக்கு. 250 சென்டிமீட்டர் கனத்துல கொஞ்சம் MOH twice கரைசல் இருக்கு. HCl ஆல நியமிக்கும். இதுல 2 OH இருக்கு, இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஆகவே 2 H+ உங்களுக்கு தேவை. இதுல வலுவளவு 2, அதாவது MOH twice. அப்ப விளைவு எழுதிக்க MCl2 என்றும் 2 நீர் என்றும் வரும். இந்த தாக்கம் நீங்கள் சமப்படுத்த, தாக்கத்தை சமப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது M இருந்தானே X இருந்தா. MOH twice என்ற மூலக்கூட்டு சூத்திரத்துல இருந்து M இன் வலுவளவு 2+ என்று உங்களுக்கு தெரியும். அது Cl- MCl2 வரும். ஒரு HCl ஒரு H+ இருக்கு, ஒரு MOH 2 இருக்கு. ஆக 2 HCl 2 HCl வரும். தாக்கத்தை சமப்படுத்தீங்கன்னா சரி. உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்பட்ட HCl என்ற செறிவு தந்திருக்கு 0.25 மூல் டெசிமீட்டர் -3. 250 சென்டிமீட்டர் கரைசல் என்ற MOH twice ஓட தாக்கின HCl என்ற கனவளவு தந்திருக்கணும் 200 சென்டிமீட்டர் கனம். அவ 10⁻³ டெசிமீட்டர். HCl என்ற செறிவும் கனவளவும் தெரியும் என்பதால நாங்கள் அதன் மூல காணலாம். நீங்கள் சுருக்கிறீங்கன்னா 50⁻10⁻³ மூல என்று வரும். விரும்பினால் 0.05 மூல என்று எழுதி கொண்டார். அவ HCl-க்கும் MOH twice-க்கும் பீசமான தொடர்பை குறிப்பிட வேணும் கட்டாயம். HCl-க்கும் MOH twice-க்கும் பீசமானம் 2க்கு 1. ஆகவே இந்த 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் இருக்க MOH twice இந்த மூல் இதனுடைய அரைவாசியாக இருக்கு. பீசமானத்தை சொல்லித்தான் அரைவாசி என்று சொல்லணுமா, இல்லைன்னா அது புள்ளிகள் கிடைக்காத ஸ்ட்ரக்சரை செய்யல. மந்திரத்துல கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். HCl இந்த மூல்ல இருந்து அப்படி MOH twice இந்த மூலை கண்டுபிடிச்ச வேண்டிய மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு நியாயப்பாடுதான் இந்த பீசமான தொடர்பு. சரியா? அப்ப MOH twice இந்த மூல் கண்டுட்டீங்கள் 25⁻10⁻³ எங்க இருக்கு? 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு இருக்கு. நீங்கள் எங்க பார்க்கணும்? 1000க்கு பார்க்கணும். நீங்கள் எடுத்த 7.4 கிராம் 1000க்குள்ள இருக்கு. அப்ப 250 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 25⁻10⁻³ மூல் இருக்கும் என்றால் 1000க்குள்ள எவ்வளவு இருக்கும்? கணிக்கிறான். 25 சென்டிமீட்டர் 250 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 25⁻10⁻³ மூல் MOH twice இருக்கு. ஆகவே 1000 சென்டிமீட்டர் கனத்து இந்த 4 மடங்கு இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு 100⁻10⁻³ மூல் என்று வரும். அதாவது 0.100 மூல். நீங்கள் எடுத்த இந்த ஹைட்ரோக்சைடு மூல கணிச்சிட்டீங்க. இனி என்ன? மூல் சமன் திணிவின் மூல திணிவு. இவருடைய திணிவு தந்திருக்கு 7.4 கிராம் சொல்லி மூல் கணிச்சிட்டேன் 0.1. மொத்த மூலக்கூறுண்ட சார் மூலக்கூட்டு திணிவு தெரியாது, MOH twice வச்சுக் கொள்வோம். அப்ப இதுல இருந்து M வந்து உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 74 என்று வரப்போகுது. M என்பது மூலர் திணிவு தானே. ஒரு M இன் சாரண திணிவு சரிதானே, சக 2 O வின் திணிவு 2 ஹைட்ரஜன் திணிவு, இவ்வளவு திணிவு கூட்டு தொகைதானே. அப்ப இது 74க்கு சமப்படுத்தி M இன் சாரண திணிவு 2 ஒட்சிஜன் சாரண திணிவு 2 ஹைட்ரஜன் சாரணத்தின் கூட்டுத்தொகை வந்து 74. உங்களுக்கு அது தெரியும் 17⁻34. ஆகவே உங்களுக்கு M வந்து 40. M இன் சாரண திணிவு என்ன?
எம்மின் தொடர்பண திணிவு சாரண திணிவு தொடர்பண திணிவு என்ற அழகு கொடுக்க கூடாது. நீங்கள் தனியா 40 கூட கொடுக்க ஒரு கேள்விக்கு கூட அழகு இல்லாதால பிரச்சனை இல்லை. சரி, இந்த கேள்வியில இருக்கிற இதை நீங்க பாருங்க. இந்த கேள்வி forwardடா சொல்லப்படுது. முதல்ல எதை காணலுமோ அதை நீங்கள் கண்டு அதுல இருந்து கேள்விக்கு நகர வேண்டிய. நீங்க சார் மூலக்கூட்டு திணிவு தந்திருந்தால் நீங்கள் தொடக்க மூலக்கன்று கேள்வி மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்டா, இதுல இருந்து 25 250 சென்டிமீட்டர் அதோட தாகின இச்சியல் இந்த செறிவை தந்துட்டு கனவுளவை கேட்டிருப்பான், அல்லது கனவுளவை தந்துட்டு செறிவை கேட்டிருப்பான். இங்க ரிவர்ஸ்ல இந்த எம்மின் சாரண திணிவு கேட்கப்படுது. எங்களுக்கு அடிப்படையில விளங்க வேண்டிய விஷயங்கள் என்னென்றால், இந்த ஹைட்ரோக்சைடுக்கும் இந்த அமிலத்துக்குமான தாக்கத்தின் பீசமான சமப்படுத்தணும். தரப்பட்ட எச்சியல் என்ற செறிவையும் கனவுளையும் பயன்படுத்தி மூல் காண்றது, பீசமான தொடர்பு பயன்படுத்தி ஹைட்ரோக்சைடு மூல காண்றது. இங்க 250 இருக்கிற ஹைட்ரோக்சைடு மூல்ல இருந்து 1000 சென்டிமீட்டர் கணத்துக்கு இதை கன்வெர்ட் பண்றது. ஏன்னா மூல் ஒரு விரிவியல்பு பதார்த்தத்தின் அளவில் தங்கி இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மூலும் இதுக்குள்ள இருந்த மூலும் சமன் இல்லை. இதுன்ற 4 மடங்கு மூல். இந்த 4 மடங்கு மூலுக்கு காரணம் என்ன? 7.4 கிராம். அப்ப இந்த துணிவையும் மூளையும் சம்பந்தப்படுத்தி வச்ச சார் மூலக்கூறு துணிவை காண்றோம். ஒட்டுமொத்த சார் மூலக்கூறு துணிவை எம்ன்னு சொல்றேன். எம்மின் சார் மூலக்கூறு எம் டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சார் மூலக்கூட்டு துணிவு தெரிஞ்சால் ஒவ்வொரு மூலக்கூறுடைய சாரண துணிவுகள கூட்டுத்தொகைதான். சரியா? ஓகே, அடுத்த 21வது கேள்வியை பாருங்க. திங்கட்கிழமை 3வது எக்ஸாம் நாளைக்கு. இந்த எவ்வளவும் சொல்லி தந்துட்டேன். அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்கு. நானு இதை பயன்படுத்தி நீங்க 3வது எக்ஸாம் செய்யலாம். சரி, 21 K2SO4 dot Cr2SO4 thrice dot 10H2. இப்ப இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் பல சந்தர்ப்பத்துல சந்திச்சிருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன கேள்வி வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அநேகமான கேள்விகள் ஏற்கனவே வந்த கேள்விகளை போலதான் இருக்க போகுது. ஒரு சில கேள்விகள்லாம் புது ஐடியாவையும் புது விஷயமாகவும் இருக்க போகுது. எங்களுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட கேள்விகளை நாங்கள் செய்யாமல் விடக்கூடாது. இப்படி ஒரு கேள்வி எப்போ வந்துட்டு, அப்ப இதே மாதிரி கேள்வியை இப்பவும் நாங்கள் செய்ய தெரியாம இருக்கிறதா எங்களோட புல. கரைசலின் K+ அமைப்பு 7.8 ppm SO4 அமைப்பு என்னன்னு கேட்டு. அப்ப முதல்ல நாங்கள் எல்லாரையும் என்ன செய்வோம், அயனாக்கம் செய்யும். இந்த சேர்வையில இருக்கிற எல்லாரையும் நாங்கள் அயனாக்கம் செய்ய பொருத்தமான முறையில அயனாக்கம் செய்து ஏற்றம் ரீதியிலையும் அணு ரீதியிலையும் சமப்படுத்த வரும். அவையெல்லாம் அயன் சேர்வைகள் என்று சொல்லி இருக்கிறால நாங்கள் இதை ஏற்றமாகவே போட்டுக்கொள்ளும். K+. இங்க 2 பொட்டாசியம் அயன் இருக்கு. அப்ப 2 K+. Cr2SO4 thrice என்பதால Cr3+. இங்க 2 Cr இருக்கால, இதுல 2 Cr3+. அடுத்தது SO4 2-. SO4 2-. SO4 2- என்றால் இதுல 3 இருக்கு, இதுல 1 இருக்கு, மொத்தம் 4. அப்ப அது நீங்க 4 நீர் ஒரு பங்கிட்டு வலு சேர்வு என்பதால நீங்க அதை அப்படியே போடலாம். 10 வச்சுட்டு நீர் ஒரு மூலக்கூறாக இருக்கு. சரி, பீசமான தொடர்பு அங்க பாருங்க. இந்த உப்பு கரைசல்ல இருக்கிற K+ அமைப்பு தரப்பட்டிருக்கு. 7.8 தர 10�3 ppm சொல்லு. இந்த ppm சொன்னா நீங்க ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. சரியா? ppm ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. உங்களை நான் முதலே சொல்லி இருக்கிறேன். ppm என்பது 100 வீதத்தின் ஒரு அமைப்பு. K+ இந்த அமைப்பு இப்படின்னா என்ன அர்த்தம்? 10�6 மில்லிலிட்டர்ல இருக்கு K+ இந்த திணிவு
இதுதான் அர்த்தம். 7.8 தர 13 ppm அர்த்தம் அதான். மில்லியன் பார்ட்ஸ் பெர் மில்லியன். 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற கே பிளஸ் இந்த திணிவு சொல்லப்பட்டிருக்கு. 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற கே பிளஸ் இந்த திணிவை கிராமில சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் என்ன சொல்லலாம்? கரைசலின் கனவளவு, கரைசலின் கனவளவு 16 மில்லி லிட்டர் என எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கிற கே பிளஸ் இந்த துணிவு உங்களுக்கு தெரியும். பாருங்க, 16 மில்லி லிட்டரில் உள்ள கே பிளஸின் திணிவு 16 மில்லி லிட்டரில் உள்ள கே பிளஸ் இந்த துணிவு தரவு எவ்வளவு? 7.8 தர 13 கிராம். பொட்டாசியத்தின் சாரண திணிவு எவ்வளவு? 39 கிராம் மூல் -1. ஆகவே நாங்கள் என்ன காணலாம் என்றால் 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற கே பிளஸ் இந்த மூல காணலாம். 7.8 தர 13 கிராமின் கீழ் 39 கிராம் மூல் -1. இதுல இருந்து நாங்கள் பார்த்தோம்னா 2 தர 10 2 வரும். 2 தர 10 2 மூல். இது கேள்வி பாஸ் பேப்பர்ல எப்படி உண்மையா வந்திருக்கு? ஒரு வாழ்க்கை அமைப்பை தந்தது இந்த உப்பின் நினைவு கட்டு ஒரு முறை கட்டு. என்ன கே பிளஸ் இந்த மூல் தெரியும். 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற கே பிளஸ் இந்த மூல் தெரியும். அப்ப 16 மில்லி லிட்டருக்கு கரைக்கப்பட்ட உப்பின் மூல காணலாம் தானே பீசமான தொடர்பு பயன்படுத்தி சார் மூல கூட்டத்தின் இருக்கிறா. 16 மில்லி லிட்டர்ல இருக்க உப்பின் துணிவு தெரியும். ஏன் உங்கள்ட்ட 10 மில்லியில எவ்வளவு இருக்குன்னு கேட்டா மாம்பழ கணக்கு மாதிரி பாக்குறாங்க. 16 மில்லியில எவ்வளவு இருக்குன்னா 10 மில்லியில எவ்வளவு இருக்குன்னு பாக்குறாங்க. சரி, அது அடிப்படை கேள்வி, வேற விஷயம். இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி வந்தீங்க SO4 2- அமைப்பை மூல் டெசிமீட்டர் -3 தர சொல்லி இருக்கு. எங்களுக்கு என்ன கரைசலின் கனவளவும் கரையத்தின் மூலும் தெரிஞ்சால் செறிவு காண தெரியும் தான். இப்ப 16 மில்லி லிட்டர் கரைசல் இருக்கிற கே பிளஸ் இந்த மூல் 2 தர 10 மூல் என்றால் கே பிளஸுக்கும் SO4 2- பீசமானம் 1:2. கே பிளஸுக்கும் SO4 2- பீசமானம் 1:2. ஆகவே அதே கரைசலுக்கான இருக்கும். SO4 2- வேற எங்கேயாவது போயிருக்கும் இல்லதான். அப்ப 16 மில்லி லிட்டர் கரைசல்ல உள்ள SO4 2- இந்த மூல் பீசமானம் 1:2 என்பதால இதுண்ட 2 மடங்கு 4 தர 10 2 மூலாக்கு. உங்களை கேட்டது என்ன? சரிவு என்ன அழகுல கேட்டிருக்கு? மூல் டெசிமீட்டர் -3 கேட்டிருக்கு. நீங்க கணக்க யோசிப்பாரு. சரிவு வந்து மூலின் கீழ் கனவுல மூலும் தெரியும், கனவளவும் தெரியும். மூல் வந்து 4 தர 10 2, கனவளவு 16 மில்லி லிட்டர். மில்லி லிட்டரை டெசிமீட்டர் கனமாக்குறதுக்கு 13 அளவு இருக்கிறீங்க, 3 அளவு இருக்கிறீங்க. அளவு மாற்றம் செய்தாச்சு. கனவளவு சென்டிமீட்டர் கணத்துல இருந்தா டெசிமீட்டர் கனமா மாத்திரானே, அளவு மாற்றம் தானே. அப்ப உங்களுக்கு இப்ப இதுல ஒரு 10 இருக்கு, இதுல ஒரு 16 இருக்கு. அப்ப 13 மிஞ்சும். இதுல இருக்கிற 100 இதுல இருக்கிற 100 பட்டினா கீழே ஒரு 10 மிஞ்சும். ஆகவே 0.4 மூல். இதுண்ட அழகு மூல், இதுண்ட அழகு டெசிமீட்டர் -3. சரியா? இதை வச்சுக்கொண்டு CR3+ இந்த அமைப்பை ppm கேட்கலாம். SO4 2- அமைப்பை ppm கேட்கலாம். என்னத்தை கேட்டாலும் கடைசி என்ன செய்ய பாருங்கள், இவற்ற மூல் தான் உங்களுக்கு துருப்பு. K+ இந்த மூலுக்கு CR3+ இந்த மூல் சமன். அப்ப CR3+ இந்த சாரண திணிவால பெருக்கினா CR3+ இந்த துணிவு வரும். 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற CR3+ இந்த துணிவு தெரியும். ஒன்றுமே விளக்கம் இல்லாத ஆக்கள் மாதிரி துணிவு கனவளவு பின்னந்தர 16 போட்டா ppm. 16 மில்லி லிட்டர்ல இருக்கிற குரோமியத்தின் துணிவு தெரிஞ்சால் அதை 16 பெருக்கினா 16 பட்டு போடும். துணிவு நேரடியாக ppm மாதிரி. நீங்கள் ppm பயப்படுற கொண்டு ppm ஒரு 100% மாதிரி அணுகுங்க. அதான் எல்லாருக்கும் இலகுவான. இதுல சொல்லப்பட்ட தகவலை தான் நான் வேலை செய்யறேன். இந்த இதுல K+ பற்றி சொல்லி இருக்கணும். 7.8 தர 13 ppm சொல்லி இவரைத்தான் நான் பாக்குறேன் மில்லியன். அப்ப உடனடியா என்ன எழுதுறேன்? 16 மில்லியில 7.8 தர 13 கிராம் இருக்கு.
அப்ப இது 16 மில்லியில உள்ள K+ திணிவு 7.8 கிராம் வசனத்தில் எழுதியிருக்கு. எங்களுக்கு இன்னொரு ஆளோட தொடர்படுத்த திணிவோட தொடர்படுத்துறது கடினம். திணிவு காப்பு தத்துவம் தான் பெரிய மூலண்டா பீசமான தொடரை பயன்படுத்தலாம். அதற்காக தான் உடனடியாக என்ன செய்யலாம், K+ மூல் காணும். K+ மூல கண்டா இதுல இருக்கிற யார் ஒரு ஆளோடையுமே நீ என்ன செய்யலாம், தொடர்படுத்தலாம். K2SO4 கேட்டான, K+ கேட்டான, Cr3+ கேட்டான, SO4 கேட்டான பீசமான தொடரை பயன்படுத்தலாம். இப்ப K+ மூல் தெரியும், 2 தர 10 மூல் 1000 மில் 16 மில்லி இல்லையா? அப்ப நீங்கள் எவ்வளவு மில்லி கருதுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போய் என்ன செய்யலாம், மாம்பழ கணக்கு மாதிரி செய்யலாம். முதல் அயனாக்கம் போட்டு சமப்படுத்தணும், அது முக்கியம். சமப்படுத்தல் எவ்வளவு முக்கியம் என்றது நான் உங்களுக்கு திருப்பி ஒவ்வொரு கேள்வியிலையும் சொல்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தாக்கம் எழுதினால் பீசமான ரீதியில சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்க. இது முதல் ஒரு சந்தர்ப்பத்துல நான் இதே மாதிரி ஒத்த கேள்வி செய்திருக்கிறேன். XY ஆகியவற்றினது சார்மூல கூட்டு திணிவுகள் 2:3 எனும் விகிதத்தில் இருக்கின்றன. X சார்மூல கூட்டு திணிவுக்கும் Y சார்மூல கூட்டு திணிவுக்கும் இடையிலான விகிதம் 2:3. சரிதான். அப்ப X சார்மூல கூட்டு திணிவுக்கும் Y சார்மூல கூட்டு திணிவுக்கும் இடையிலான விகிதம் 2:3. X, Y ஆகியவற்றின் கலவை ஒன்றில் என்ற கலப்புலோகம் மாதிரி யோசிக்கலாம். Y துணிவு 100%, 75% எனில், அப்ப கவனிங்க, நான் உங்களுக்கு முதல் விதைய மாதிரி ஒரு கேள்வி செய்திருக்கிறேன். X சாரண துணிவு எழுதிக்கொள்ள. X சாரண துணிவு 2m என்று எடுத்துக்கொண்டால் Y சாரண துணிவு 3m ஆக இருக்கு. இந்த 2:3 என்பதை இப்படி எடுக்கிறதா உங்களுக்கு நல்ல. ஏன்னா என்னன்னு தெரியாதானே, 2, 3 சொல்லலாத. ஒரு கலவை இருக்கு, அதுல X இருக்கு, Y இருக்கு. அந்த கலவையில இருக்கிற Y சதவீதம் தரப்பட்டிருக்கு 75% சொல்லி. அப்ப X சதவீதம் எவ்வளவு? 25. கலவையினுடைய மொத்த திணிவை நீங்கள் 100 கிராம் என்று கருதி கொள்ளலாம், அல்லது W கிராம் என்று கருதி கொள்ளலாம். இப்ப கலவையின் மொத்த திணிவு உங்களுக்கு தெரியாதானே, பெர்சன்டேஜ் தான் வந்திருக்கு. ஆகவே நீங்கள் கலவையின் மொத்த திணிவை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். கலவையின் மொத்த திணிவு நான் சொல்றேன், W என்று எடுத்தா உங்களுக்கு சுவாம். கலவையின் பெர்சன்டேஜ்ல இருந்தா இப்படி செய்யுங்க. மொத்த திணிவு W கிராம். அப்ப கலவையில இருக்கிற மொத்த திணிவு W கிராம் Y திணிவு என்னவா இருக்கும்? WY 0.75 W கிராமாக இருக்கும். சரிதான். 100க்கு 75 என்ற W எவ்வளவு? சரிதான். அதே போல உங்களை என்ன கேட்டிருக்கு, கேள்வியை கவனிங்க. X மூல் பின்னதை கேட்டிருக்கு. அப்ப மூல் வேணும். Y திணிவு காண்டுட்டீங்க. அப்ப இதே இடத்துல Y மூல காணும். 0.75 W Y சார் மூல திணிவு எவ்வளவு? 3m. அப்ப இதுதான் Y மூலாக இருக்கு. எப்படி இலகுவா இந்த கேள்விக்கு கூட வருமானது. நீங்கள் தேவையில்லாம கணக்க யோசிக்கிறாலும் வரும். தெரிஞ்ச மாதிரி செய்து கொண்டு போக உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பெறா. உங்களுக்கு Y 75% இருக்கின்றாலும் Y சார்மூல கூட்டு 3m அளவு இருக்கு. அப்படித்தானே சொல்லியிருக்கேன். 2:3. இது 2m, இது 3. அப்ப இதே மாதிரி நாங்க என்ன செய்யலாம், X திணிவை சொல்லலாம் 0.25 W சொல்லலாம். இதுல இருந்து நாங்கள் X மூலம் காணலாம். X மூல் 0.25 W கிராமிற்கு 2m அளவு இருக்கு. சரி, இதுலயே சுருக்கப்பட்ட எலிமெண்டா சுருக்கி கொள்ளுக்கும். இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? X மூல் பின்னம் வேணும். அப்ப கோவைக்கு வாங்க. X மூல் பின்னம் என்பது X மூலிங்கு மொத்தம். இங்க வாங்க, கலவையில X Y தான் இருக்கு. Y மூல் தெரியும், X மூல் தெரியும். X மூல் பின்னம் காணப்படும். X மூல் 0.25
டபிள்யூவின் கீழ் எம் முழுவதன் கீழ் ഇതിന്റെ മൂൾ സഹ ഇതിന്റെ മൂൾ 0.75 ഡബ്ല്യുവിൻ കീഴ് 3m സഹ 0.25 ഡബ്ല്യുവിൻ കീഴ് 2m m பொது எடுத்து போடலாம் w பொது எடுத்து போடலாம் சரி அப்படி நீங்க சொன்னா உங்களுக்கு 1 கீழ் 3 ஒரு கூடாது இதெல்லாம் சுருக்கல் சோமாவா இருக்கும் நீங்கள் பொமசி எடுத்து செய்தாலும் சரி இல்லைன்னா கூட்டினாலும் சரி இப்படியே வச்சு செய்தாலும் சரி எம் எடுத்து இந்த எம் வெட்டலாம் டபிள்யூ பொது எடுத்து டபிள்யூ வெட்டலாம் இதுல ஒரு 3 2 6 எடுத்தீங்கன்னு சொன்னால் பொமசி எடுக்க உங்களுக்கு 1 கீழ் 3 கூடாது இதே மாதிரி நான் முதல் ஒரு கேள்வி செய்திருக்கேன் கலப்புலோகம் மாதிரி பெர்சன்டேஜ்ல துணிவு வந்தா உண்டு கவலைப்படாங்க மொத்த துணிவு டபிள்யூ விகிதம் சொன்னால் ஒரு ஆள்கிட்ட என்னென்ன எடுக்கிறீங்களோ அவரோட தொடர்படுத்தி மற்றவர் எடுத்தா சரி இதே மாதிரி மூல் விகிதம் சொல்லப்படலாம் அப்ப மூல் விகிதம்னா ஒரு ஆள்கிட்ட 2 என்னன்னா இன்னொரு ஆள்கிட்ட 3 முன்னுக்கு ஒரு கல்சியம் காவனேட் மெக்னீசியம் காவனேட் சொல்லில மூல் விகிதம் சொல்லப்பட்டிருந்தது இதுல நீங்க மொத்த மூல கூட்டினாலும் இன் டோட்டல கூட்டினால் இதையும் கூட்டுறதாங்க அப்ப 6 பொமசி என்று வரும் 6m பொமசி என்று வரும் அப்ப கூட்டேக 2.25 டபிள்யூவின் கீழ் 6m என்று வரும் இந்த அளவுக்கும் பதிலாக 2.25 6m போட்டா இன்னும் உங்களுக்கு சோமா வந்துடும் பட உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன கெமிஸ்ட்ரி விளங்குவதற்கு முதல் என்ன செய்யணும் சில சுருக்கல்கள் தெளிவா இருக்கும் எங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கலும் ஒழுங்கா தெரியாண்டா கெமிஸ்ட்ரி விளங்காதான் கெமிஸ்ட்ரியின் ஐடியாவை சொல்லிக் கொடுக்கலாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கூட்டல் கழித்தல் ஐடியா சொல்லலாதாங்க இஷ்டம்தான் உங்களுக்கு இதுல என்ன விட கூட தெரியும் நான் சொன்னா நாங்கள் கால்குலேட்டரோட இப்ப வளர்க்கப்பட்டதால எங்களுக்கு இப்ப 2யும் 4யும் கூட்டுறதுக்கும் ஒரு கால்குலேட்டர் எடுத்து அடிச்சா என்னென்ன மனநிலை வந்துட்டு நீங்கள் அப்படி பழக்கப்பட்டுடாங்க அடுத்த கேள்வி வாங்க X2O32 மைனஸ் 23வது கேள்வி X2O32 மைனஸ் இதான் உடனே பார்க்க எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு X2O32 மைனஸ் S2O32 மைனஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு S2O32 மைனஸ் ஆனால் எக்ஸ் என்பது யார் என்று குறிப்பிடப்படாததால நான் அதை பற்றி இனி கதைக்க கூடாது எனக்கு ஞாபகம் வந்ததை சொல்றேன் X2O32 மைனஸ் ஞாபகம் இதுல நாங்கள் எக்ஸின் ஒட்சியேட்டனை பற்றி கேட்டிருக்கு அப்ப 2 எக்ஸின் ஒட்சியேட்டன் சக 3 ஒட்சிதன் ஒட்சியேட்டன் கேட்ட கூட்டுத்தொகை ஏற்றத்தின் வகைக்கும் எண்ணிக்கைக்கும் சமனாக இருக்கு ஒட்சிதன் சேர்வைகள்ல அநேகமான சந்தர்ப்பத்துல திட்டமான ஒட்சியேட்டன் -2 எடுக்கும் சில விதிவிலக்குகள்ல தான் அதன் ஒட்சியேட்டன் மாறும் இது விதிவிலக்கான ஒரு சந்தர்ப்பமாக இல்லை எக்ஸ் என்றது ஆர் என்று தெரியாதால அதிന്റെ சாரணத்தில் ஒட்சியேட்டனை பற்றி இப்ப கதைக்கலாம் அதான் கேள்வி ஒட்சிதன் ஒட்சியேட்டன் செயரண்டு இது சமன் செயரண்டு அப்ப 2 எக்ஸின் ஒட்சியேட்டன் 2 எக்ஸின் ஒட்சியேட்டன் வந்து சய அரங்கால போக சக 6 இதுல சய இருக்கிறதால சக 4 எக்ஸின் ஒட்சியேட்டன் சக 2 ஒட்சியேட்டன் கட்டாயம் திசை போடப்பட வேணும் ஒட்சியேட்டன் கட்டாயம் பிளஸ் ஓ மைனஸ் திசை போடப்பட வேணும் நீங்கள் அதன்படி அதை கணிக்கலாம் சரி இதுல வந்து உங்களுக்கு ஒட்சியேட்டன் வந்து சக 2
இதே H2O3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெளிப்படையாக தரப்பட்டதுன்னு சொன்னால் எனக்கு இதுக்கு லூயின் கட்டமைப்பு தெரியும். இந்த லூயின் கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் லூயின் கட்டமைப்புல பார்த்தால் இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம் சக 4 இருக்கும். இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம் வந்து 0 இருக்கும். ஏன் மின்னது தன்மை இங்க தூண்டப்படாது. இதுல ஒரு கந்தகம் +4 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, இன்னொரு கந்தகம் 0 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. இது H2O3 சொல்லுங்க. அப்ப உண்மையில நாங்கள் இந்த கணிக்கிறது வந்து சராசரி ஒட்சியேற்றம். சரி, அதுல நாங்கள் கணிக்கிறது வந்து சராசரி ஒட்சியேற்றம். அப்ப இங்க எக்ஸ் என்பது உங்களுக்கு யார் என்று சொல்லப்படையில லூயின் கட்டமைப்புகளை பற்றி ஒன்று கதைக்கையில ஆகவே நீங்கள் சக 2 தான் தெரிவு செய்ய வேண்டும். 4 என்ற ஒரு விடையும் இருக்கு, 0 என்ற ஒரு விடையும் இருக்கு. H2O3 என்று தந்திருந்தால் இது உங்களுக்கு நிச்சயமா குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனாலும் மூலக்கூறு தந்துட்டு இது இருக்கு சக 2 இருக்குன்னா இது எடுக்கிறது. இது எடுத்தா இதுவும் கோவிக்கும். நானும் இருக்கிறதுனால இது எடுத்தா இதுவும் கோவிக்கும். அவர் 2 பேரும் கோவிக்க கூடாண்டா சராசரியாக சக 2 சொல்ல வேண்டியது. பொருத்தமே இல்லாதவர் கூட சராசரியாக இருக்கும். சரி, அப்ப முதல் ஒரு முறை ஒரு டேர்ம் எக்ஸாம்ல வந்திருந்த கேள்வி என்னன்னு சொன்னால் S4O62 அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கப்பட்டது. அதுல கந்தகத்தின் ஒட்சியேற்றம் என்னன்னு சொல்லி கேட்ட கேள்வியில ஒரு கேள்விக்கு விட 2.5 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு கேள்வியில விட 2.5 அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சராசரி ஒட்சியேற்றம் அப்படிதான் வரும், 2.5 தான் வரும். 26 12 இதுல 2 போனா 10, 4 கந்தகத்துக்கு 10 ஒரு கந்தகத்துக்கு சராசரியா 2.5 இருக்கு. அதுல இன்னொரு விட கொடுக்கப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னால் 2 கந்தகம் +5 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, 2 கந்தகம் 0 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. அந்த விட தான் மிக பொருத்தமானதுன்னு சொல்லி அந்த விட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் தந்தது SO62- தான். அப்ப சராசரி ஒட்சியேற்றம் கணிச்சிங்க என்றால் அது பிழைக்கும். அவங்க இதுல 2 கந்தகம் வந்து +5 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, இந்த 2 கந்தகமும் 0 ஒட்சியேற்ற நிலையில. இந்த கேள்விக்கு விட சக 2. அடுத்த கேள்வி இருக்கா பாருங்க. இது அடிக்கடி நீங்கள் இந்த கேள்விகளை சந்திக்கிறீர்கள். ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில வந்து நாங்கள் இந்த கேள்விகளை அணுகலாம். சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் 24வது கேள்வி. Xn+ எங்களுக்கு என்ன ஒரு மூலகத்தின் அயன், அதன் ஏற்றம் n, அது M+1 இருக்கலாம், அல்லது 2+ இருக்கலாம், 3+ இருக்கலாம், 4+ இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது என்ன என்பது என்னென்று தெரியாது. சரி, எனும் அயன் MO4, கவனமா பாருங்க, MnO4- ஆல் ஒட்சியேற்றப்படும் போது இந்த எக்ஸ் என்னவாக மாறுதுன்னு சொன்னால் XO3- என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒக்சோ அந்நியனாக மாறும். அதே வேளை Mn2+ ஆக தாழ்த்தப்படும். Mn2+ ஆக தாழ்த்தப்படும். சரிதானே? இந்த பீசமான விகிதம் மூல் விகிதம் என்ற ஒரு தொடர்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் எங்களோட தாரக மந்திரம். இதை நீங்க மறக்கக்கூடாது. இதை சரியான முறையில பொருத்தமான இடத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அநேகமான கணித்தல் கேள்விகளை இலகுவாக உடைக்கக்கூடியதாக இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு தரவு தரப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் இந்த Xn+ இந்த 2.6 தர 10⁻³ மூல் MnO4- ஆல ஒட்சியேற்றப்படுகிறான்.
அதற்கு தேவைப்பட்ட MnO4 மைனஸ் இந்த மூல் வந்து 1.6 தர 10⁻³ மூல் என்று சொல்லி 1.6 தர 10⁻³ மூல் என்று சொல்லி அதாவது xn பிளஸோட தாக்கின MnO4 மைனஸ் இந்த மூல் தந்திருக்கு xn பிளஸ் இந்த மூலும் தந்திருக்கு 2.6 தர 10⁻³. உங்களுக்கு இது ஒரு தாழ்த்தேற்ற தாக்கம். தாழ்த்தேற்ற தாக்கம் என்றால் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நடக்கும். ஒரு கூறு இலத்திரனை இழக்க இன்னொரு கூறு இலத்திரனை ஏற்கிற இலத்திரண்டு எண்ணிக்கை இழக்கிற இலத்திரண்டு எண்ணிக்கை ஒட்சியேற்றன் மாற்றத்துல சம்பந்தப்பட்டது. இதுல பாருங்க, இதுல இதுங்க ஒட்சியேற்றன் என்ன? பிளஸ் அண்டா 1, 2 பிளஸ் அண்டா 2, 3 பிளஸ் அண்டா 3, 4 பிளஸ் அண்டா 4. இது n பிளஸ். ஆகவே இதுங்க ஒட்சியேற்றன் என்ன? xn பிளஸ்ல x ന്റെ ஒட்சியேற்றன் என்ன? xO3 மைனஸ்ல x ന്റെ ஒட்சியேற்றன் என்ன? x ന്റെ ஒட்சியேற்றன் 3 x ന്റെ ஒட்சியேற்றன் -1 க்கு சமம். அப்ப x ന്റെ ஒட்சியேற்றன் +1. சரி, இப்ப இன்றைக்கே நான் முதல் கேள்வியில சொல்லியிருக்கேன், ஒட்சியேற்றம் அல்லது தாழ்த்தலின் போது ஏற்கப்படுகின்ற அல்லது இழக்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கை இரண்டு ஒட்சியேற்ற எண்களினதும் வித்தியாசத்திற்கு சமனாக இருக்கும். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஒட்சியேற்றத்துல இலத்திரன் இழக்கப்படும். இங்க ஒட்சியேற்றப்படுகிறது எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. MnO4 மைனஸால இது ஒட்சியேற்றப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கு. ஆகவே 5 பெரிதாக இருக்கும், n சிறிதாக இருக்கும். சரிதான்? ஏன்னா எக்ஸ்ரே ஒட்சியேற்றம் நடக்குது. அப்ப நாங்கள் 6ல இருந்து 6 கழிக்கணும்ன்றதை பார்க்க வித்தியாசம் பெருசில இருந்து சின்ன கழிச்சால் போதுமான. அப்ப நீங்கள் இதுல வந்து கழிக்க போறது 5ல இருந்து என்ன? ஏன்னா இங்க இது பெருசா இருக்கும், இது சின்னனா இருக்கும். ஒட்சியேற்றம் நடக்கிறதா அவ்வளவு இலத்திரங்களை இது என்ன செய்யும் சொன்னால் இழக்கும். அவ்வளவு இலத்திரங்களை இழக்கும். கவுனிங் ஒர்க்கா இதான் உங்களுக்கு பிரச்சனையான சந்தர்ப்பம். இந்த ஐடியா உங்களுக்கு புரிய மிச்ச கேள்வி செய்யலாம். அங்கால x ന്റെ ஒட்சியேற்றன் n, xO3ல x ന്റെ ஒட்சியேற்றன் +5. இதுல இருந்து இதை பார்க்க ஒட்சியேற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப +5 பெரிதாக இருக்கும், n சிறிதாக இருக்கும். ரெண்டு ஒட்சியேற்றங்களுக்கு மேலான வித்தியாசம் 5 ஆக இருக்கு. இங்க ஒட்சியேற்றம் நடக்கிறதால ஆயில் ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் இலத்திரன் இழக்கப்படும். அப்ப 5 இலத்திரன் அந்த 5 இலத்திரன் இழக்கப்படும் இருக்காது. இதுல Mn ന്റെ ஒட்சியேற்றன் 7, ഇതിന്റെ +2. அப்ப வித்தியாசம் வந்து 7ல இருந்து 2 கழிப்பியல். இதுல 7ல இருந்து 2 கழிப்பியல். ஏன் 7ல இருந்து 2 கழிப்பியல்? இங்க தாழ்த்தல் நடக்குது. பெருசுல இருந்து சின்ன கழித்தால் போதும். அப்ப 5 இங்க தாழ்த்தப்படுது. அப்ப 8. சரி, ஒன்றும் பயப்படாதுங்க. ஒரு கஷ்டமும் இதுல இல்ல. ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கத்துல ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் இலக்க இலத்திரன் எண்ணிக்கை சமனாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யறாங்க வளமையா? ഇതിന്റെ குணகத்தால இதையும் ഇതിന്റെ குணகத்தால இதையும் பெருக்கிறாங்க. ഇതിന്റെ குணகம் 5. அப்ப இவரையும் பெருக்கும். இங்க 5ஆல பெருக்கினால் இங்கேயும் 5ஆல பெருக்கும், இங்கேயும் 5ஆல பெருக்கும். ஒரு xn பிளஸ் 5 இலத்திரனை இழக்கும். அப்ப 5 xn பிளஸ் வந்தாதான் இந்த இலத்திரனை இழக்கும். அப்ப போட்டுக்கொள்வோம். இப்ப இவரையும் சமப்படுத்தணும். இங்க இப்ப 5 இருந்தா 5ஆல பெருக்குது. இங்க 5 இருக்கு. அப்ப எத்தனால பெருக்கும்? 5 என்னால பெருக்கும். இங்க 5 என்னால பெருக்கினால் இதுலயும் 5 என்னால பெருக்கும், இங்கேயும் 5 என்னால பெருக்கும். சரியா? உலகம் காரணம் பாட்டுவோம். இதுல மூட்டை முடிச்செல்லாம் காட்டி கொண்டு ஒழிக்கிட்டு சாப்பிடுறது. சரி, இப்பாடுவா பீசமான விகிதம் மூல்வியத்துக்கு சமன். x ന്റെ பீசமானம் 5, MnO4 மைனஸ் இந்த பீசமானம் 5n. பீசமான விகிதம் மூல் விகிதத்துக்கு சமன். x ന്റെ மூல் 2.6 தர 10⁻³ MnO4 மைனஸ் இந்த மூல் 1.6 தர 10⁻³ தந்திருக்குதான். பீசமான விகிதம் மூல்வியத்துக்கு சமன். அப்ப 2.6 தர 10⁻³ மூலின்கள் 1.6 தர 10⁻³ மூல். 10⁻³ 10⁻³ பட்டு 26 16 பேர் இருக்கலாம். 13 8 இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு தீர்வு இருந்தால் ஒரு சமன்பாடு ஒரு
சரியா கணியம். கிட்டத்தட்ட எண்ணுக்கான தீர்வு 1.923 வருது. ஒட்சியேட்டர் வந்து என்ன செய்யாது, பின்னங்கள்ல இருக்காது. ஏன்னா இது கட்டியன் 1 2 3 4 எண்ணுக்கு சாத்தியமான பெருமானம் 2. உங்களை கேட்டது என்ன, ஒட்சியேட்டர் மாற்றம் இதுல +5 ஏற்கனவே கண்டுட்டீங்க. அப்ப சக 2ல இருந்து சக 5க்கு மாறும். ஒட்சியேட்டர் மாற்றம் சக 2ல இருந்து 5க்கு மாறும். சரியா? ஓகே. 25வது கேள்வியை நான் முடிக்கிறேன். சரியா? பாருங்க 25வது கேள்வியை செய்வோம். நிலக்கரி மாதிரி அப்படி சொல்லி இருக்கு, நீங்க படிச்சிருக்கிறீங்க. வளிமண்டலத்துக்கு SO2 வாயு வாரதுல இதுவும் ஒரு காரணி. நிலக்கரி வந்து தகனம் அடைகிறதும் ஒரு காரணம். நிலக்கரியில கந்தகம் வந்து மாசாக இருக்கு. நிலக்கரி எரிக்கப்படும் போது SO2 வாயு விடுவிக்கப்படும். நிலக்கரி எரிக்கப்படும் போது SO2 வாயு விடுவிக்கப்படும். அதை பற்றி தான் இந்த கேள்வி போகுது. நல்ல கேள்வி. பாருங்க, நிலக்கரி மாதிரி ஒன்றில் உள்ள கந்தகத்தின் அளவை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. 1 கிராம் துணிவை கொண்ட நிலக்கரி மாதிரியானது மிகை O2 வாயுவில் எரிக்கப்பட்ட போது என்றால் அதில் இருக்கிற கந்தகம் முழுத்தும் SO2 வரும். உருவாகிய SO2 வாயு அதனுடைய முற்றாக தாக்கம் அளவுக்கு குளோரின் நீருக்குள் செலுத்தப்பட்டது. விளைவு கரைசல் 0.1 கரைசலை நியமித்த போது முடிவு புள்ளி 40 சென்டிமீட்டர் கனமாக காணப்பட்டது. அப்படி என்றால் நிலக்கரி மாதிரியில் உள்ள கந்தகத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டு 1 கிராம் நிலக்கரி, 1 கிராம் நிலக்கரி அதுல கொஞ்சம் கந்தகம் இருக்கு. கந்தகம் இருந்தா என்ன செய்யும், O2 தகனம் அடையும், SO2 வாயு. O2 மிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்காலே 1 கிராம் நிலக்கரியில இருந்த முழு கந்தகம் SO2 ஆக வரும். இந்த SO2 என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் Cl2 ஆல ஒட்சியேற்றப்படுது. Cl2 பரிகரிக்கப்படுது. சரியா? Cl2 பரிகரிக்கப்படும் போது முற்றாக தாக்கம் அளவுடைய குளோரின் நீருக்குள் செலுத்தப்பட்டன்னு சொல்லியிருக்கு. இது முற்றாக தாக்கம் அடையக்கூடிய மாதிரி குளோரின் நீருக்குள்ள செலுத்தப்படுது. அப்படி செலுத்தப்படும் போது SO2 ஒட்சியேற்றப்படும், Cl2 தாழ்த்தப்படும். SO2 ஒட்சியேற்றப்பட்டால் SO4 வரும். இது அமில ஊடகமாக நீர் இருக்கிறதால H2SO4 விளைவா, அங்கால HCl விளைவா. ஒரு சல்பர் +4 இருந்து +6க்கு வாரதால 2 இலத்திரனை இழக்கும். இது 0 இருந்து -1க்கு வாரதால 2 பேரும் சேர்ந்து 2 இலத்திரனை ஏற்கும். ஆகவே தாக்கம் வந்து பீசமான ரீதியில சமப்பட்டு நீரை போட்டு சமப்படுத்தினா சரி, இதால 2 நீர் போட்டோம்னா சரி. இதான் உங்களோட தாக்க சமன்பாடு. நீர் விடாமன்னு தான் சொல்லியிருக்கு, Cl2 நீர் என்று தான் சொல்லியிருக்கு. அப்ப நீர் இருக்கு. சரியா? அப்ப விளைவு கரைசல் இப்ப என்னத்தை கொண்டிருக்கால் H2SO4 HCl கொண்டிருக்கு. இதுதான் உங்களோட பிரச்சனை. நீங்கள் இதெல்லாம் விளங்கி கொண்டிருப்பீங்கள். SO2 Cl2 ஒட்சியேற்றப்படைக்க விளைவில வார யாருன்ற பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். இங்க SO4 Cl மட்டும் திருப்பி SO4 Cl NaOH என்ன தாக்கம், அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. அப்ப நிலக்கரியில இருந்த கந்தகம் முழுவதும் SO2 ஒட்சியேற்றப்படுது, தகனமடைய செய்யப்படுது. அந்த SO2 Cl2 தாக்கமடைய போதும் அளவுக்கு தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்ப விளைவு கரைசல் இப்ப நீர் இருக்கிறதால H2SO4 ஆகும், HCl ஆகும் தானே. இந்த தாக்கத்துல அமிலம் விளைவாகும். சரி, உங்களுக்கு சுகமா சொல்றதாக இருந்தால் நீங்க எப்படி யோசிக்கலாம், இந்த 1 கிராமில இருந்த கந்தகத்தின் மூளை என் மூளை என்று எடுத்துக்கொண்டால் ரிவர்ஸ்ல போகலாம், சிலருக்கு விளங்காத நான் போர்டாவே போறேன். இந்த 1 கிராம் நிலக்கரியில இருந்த கந்தகத்தின் மூளை என் மூளை என்றால் இது முற்றாக தாக்கி உருவாகிற SO2 மூளை வெண்மூல். அந்த SO2 தான் இது. முதலாவது தாக்கத்துல உருவான SO2 தான் இது. அப்ப வெண்மூல். இந்த தாக்கத்துல தாக்கின குளோரின் மூலம் வெண்மூலாக இருக்கும்.
உருவான H2SO4 மூலம் N மூல் HCl மூல் 2 N மூல் ஈசமானம் 1:2. நீங்க முதலே நியமிச்சு போட்டு அப்படி போகலாம். ஆனா அது கணவருக்கு விளங்காது. நீங்க இப்படி போங்க. ஆரம்பத்தில் எடுத்த கந்தகத்தின் மூலம் N மூல் என்று வச்சுக்கொள்ளும். அதுல இருந்து வர SO2 மூல் ஈசமான 1:1 என்றதால N மூல். இந்த SO2 தான் இந்த தாக்கத்துல பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த மூல் N மூல். இந்த தாக்கத்துல இது ஒட்சியேற்ற தேவையான Cl2 மூலம் N மூலாத்தான் இருக்கும். இதுல விளைவாக உருவாக H2SO4 மூல் பீசமான 1:1 என்பதால் N மூல். HCl மூல் பீசமான 1:2 என்பதால் 2N மூல். அப்ப இப்ப விளைவு கலவை 2 அமிலங்களை கொண்டிருக்கு. ஒன்று H2SO4, இன்னொன்று HCl. இதுதான் NaOH தாக்கமடைய செய்யப்படும். அப்ப NaOH தாக்கமடைய செய்யும் போது H2SO4க்கும் NaOHக்கும் நடுநிலையாக்கல் தாக்கத்தை நாங்கள் கருத்துல கொள்ளணும். இந்த நடுநிலையாக்கத்துல Na2SO4 நீரும் வரும். இங்க 2 NaOH தாக்கும். இது 1:1 தாக்கும். NaCl நீரும். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற H2SO4 மூல N சார்புல தெரியும் N மூல். HCl மூல N சார்புல தெரியும் 2 N மூல். H2SO4க்கும் NaOHக்கும் பீசமான 1:2. ஆகவே H2SO4 தாக்கின NaOH மூல் 2 N மூல். HCl தாக்கின NaOH மூல் பீசமான 1:1. இது 2 N, இது 2 N. அப்ப தேவைப்பட்ட மொத்த NaOH மூல் என்பது 4 N மூலுக்கு சமனாக இருக்கும். இதுல விளைவாக உருவாக்கப்பட்ட கலவையோட தாக்கின NaOH மொத்த மூல் H2SO4 தாக்கின மூல் சக HCl தாக்கின மூல். அப்ப இதுல 2 N மூல், இதுல 2 N, மொத்தம் 4 N. இங்க NaOH செறிவும் கனவளவும் தந்திருக்கு. தேவைப்பட்ட NaOH செறிவு 0.1 கனவளவு 40 சென்டிமீட்டர். ஆகவே NaOH மொத்த மூளை காணலாம். சரி, NaOH மொத்த மூல் செறிவு தர கனவளவு செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 40 தர 10⁻³ டெசிமீட்டர். 4 தர 10⁻³ மூல் என்று. இந்த 4 தர 10⁻³ மூல் எதுக்கு சமனா இருக்கும்? H2SO தாகின NaOH கூட்டுத்தொகை சக HCl தாகின NaOH. அதாவது 4 N சமன் 4 தர 10⁻³ மூலாய். N வந்து எவ்வளவு? 1 தர 10⁻³ மூல். அப்படியே நிமிர்ந்து பாருங்க. N என்பது கந்தகத்தின் மூலாக இருக்கு. இப்போ நிலக்கரியில இருந்த கந்தகத்தின் மூல் தான் N. அது வந்து 1 தர 10⁻³ மூலுக்கு சமன். அவ கேட்டது என்ன? நிலக்கரியில இருக்கிற கந்தகத்தின் பெர்சன்டேஜ். கந்தகத்தின் திணிவு சதவீதம் என்று சொன்னால் கந்தகத்தின் திணிவின்கள் மொத்த திணிவு 100. மொத்த திணிவு 1 கிராம். கந்தகத்தின் மூல் கண்டுட்டோம். சாரண திணிவு 32. 32ஆல பெருக்கினோம் என்று சொன்னால் கந்தகத்தின் மூல் வரும். ஆகவே கந்தகத்தின் மூல் 1 தர 10⁻³ மூல் தர 32 கிராம் மூல் -1. அதன் கீழ் 1 கிராம் தர 100. தெரியலையா? உங்களுக்கு 1 கிராம் என்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 3.2 வீதம் என்று வரும். இல்ல 100 இருக்கு, இல்ல 10⁻³ இருக்கு. ஒரு 3.2 வீதம் என்பது முடியாக. கேள்வி வந்து செயின். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க அனுபவப்படணும். பாஸ் பேப்பர்ல வழி மாதிரியில இருக்கிற SO2 கேள்வி இதே பேட்டர்ன்ல போகுது. ஒவ்வொரு தாக்கங்களையும் வீசமான ரீதியில சமப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஓகே. 26வது கேள்வியும் நான் வெள்ளன சொன்ன அந்த ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறையை கையாள